ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புதன்கிழமை என்ன சமையல்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? யாருக்கெல்லாம் மார்னிங் எழும்புனதை வந்து டீ குடிக்கணும் போல் தோணும், டீ குடிப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மார்னிங் எழும்புனதை வந்து டீ கடிஞ்சாய் இல்லாட்டி வந்து பால் ஏதாவது குடிச்சிட்டு தான் வந்து நான் வந்து வேலை செய்ய தொடங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி அப்படி தான். எங்களுக்கு வந்து இன்னும் மார்னிங் வந்து மழை பெய்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று கழுவிட்டு பாத்திரத்தெல்லாம் இப்போ மேலே தூக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து அந்த செல்ஃபில் வந்து பாத்திர ஸ்டாண்டில் வந்து நான் வந்து இப்போ வந்து அடுக்கி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அடுக்கி வச்சு என்ன பண்ணிருக்கேன், நான் வந்து நெக்ஸ்ட்டு நூடுல்ஸை வந்து வெந்நி தண்ணியை கொதிக்க விட்டு அதில் வந்து நான் வந்து நூடுல்ஸை வந்து வேக வச்சு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்சு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து வடிகட்டி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நூடுல்ஸ் வந்து கிண்ட வந்து நான் சிம்பிளாக தான் வந்து இன்னும் வந்து நூடுல்ஸ் வந்து கிண்ட போகிறேன். அதுக்கு வந்து வெங்காயம், பூண்டு, அப்புறம் வந்து தக்காளியை வந்து பொடி பொடியாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு எல்லாத்தையும் வதக்கியாச்சு. அது கூட வந்து மல்லித்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, அப்புறம் வந்து அந்த இது நூடுல்ஸில் இருக்க மசாலா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சூப்பராக வந்து நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மார்னிங் வந்து எங்கள் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து நூடுல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான வந்து ஒரு நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்டர்நூனுக்கு இப்போ வந்து உள்ள ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஆஃப்டர்நூனுக்கு நான் வந்து சாதம் வந்து அடுப்பில் வந்து போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரசம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ரசம் வந்து அப்புறம் வந்து கேரட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வச்சு ஒரு சிம்பிளாக வந்து ஒரு கூட்டு பண்ணலான்னு. அப்புறம் வந்து இப்போ வந்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு ரெண்டு வச்சே இருக்குது. இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து வேறு வந்து ஒர்க்கு வந்து வீடை வந்து க்ளீன் பண்ண ஒர்க்கெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ ஒதுக்கி நீட்டாக வச்சாலும் வந்து குட்டி பேபிஸ் வந்து அங்கே இங்கேயா வந்து இப்படி தான் தூக்கி போட்டு அலங்கோலமாக இருக்கும். அந்த தூக்கிய நேரம் தான் நம்ம வந்து அந்த வீடு வந்து நீட்டாக இருக்கும். தூத்து முடித்த உடனே வந்து அவங்க வந்து அந்த தூக்கி கீழே போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து தூக்குறதுக்கு வேண்டி எடுத்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தூத்தாச்சு, வீடை வந்து தூத்து ஒதுக்கியாச்சு. ஆனால் வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சதுமே வந்து வீடு வந்து அலங்கோலமாக தான் கிடக்கும். எங்கள் குட்டி பேபிஸ்கள் அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம ஆஃப்டர்நூனுக்கு வந்து என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர்நூனுக்கு வந்து சாதம், மழை வந்து தூத்திட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆஃப்டர்நூன் வந்து சாதம் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சூப்பராக வந்து ஒரு தக்காளி ரசம் வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கேரட் வந்து எண்ணெயில் போட்டு உப்பு மிளகு போட்டு சிம்பிளாக வந்து ஒரு கேரட் வந்து ஃப்ரை வந்து நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, சூப்பராக இருக்குது. இப்படி பண்ண வந்து சூப்பராக இருக்குது, சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்கும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து நெல்லிக்காய் ஊறுக்காய் வந்து வச்சது எள்ளு போல தான் இருக்குது, அதையும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து மீன் வந்து பொரிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மீன் வந்து பொரிச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மீன் குழம்பு வந்து கறி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு கறி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஆஃப்டர்நூனுக்கு வந்து எங்கள் வீட்டு லஞ்சு வலை மீனை வந்து பொரிச்சேன். அடுத்தது வந்து வலை மீனும் கொஞ்சம் வந்து சூறை மீன் இருந்தால் அதை ரெண்டும் சேர்த்து வந்து நான் வந்து குழம்பு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகு இருந்து அதையும் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு. இந்த வீடியோ வந்து அப்புறம் வந்து எல்லா லஞ்சுக்கு எல்லாம் முடிச்ச பிறகு வந்து எல்லாமே வீடை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஒதுக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கிறதா இருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.